அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். முஹரம் மாதத்தின் மிக முக்கிய நாளான ஆஷுரா நாள் நேற்றோடு முடிந்துவிட்டது. ஆஷுரா நாள் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முஹரம் மாதம் சிறப்புகள் எல்லாம் அவ்வளோதான் சொல்லிட்டு எல்லாம் சைலண்ட்டாக ஆகிடாதீங்க, அமல்கள் செய்வதை நிறுத்திடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முஹரம் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாள் தான். 30 நாள் இருக்கா, 30 நாளும் உங்களால் எவ்வளவோ அதிகமாக அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகம் அமல்கள் செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹரம் மாதத்தில் நிறைய வரலாற்று சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கிறான். ஆஷுரா நாள் 10வது நாள் கடல் பிளக்கப்பட்ட நாள். அதுபோல இந்த முஹரம் மாதத்துல தான் ஆதம் அலைவசல்லம் அவர்களையும் ஹவ்வா அலைவசல்லம் அவர்களையும் மன்னித்தான். ஏன்னா ஆதம் அலைவசல்லம் அவர்களும் ஹவ்வா அலைவசல்லம் அவர்களும் எங்கே இருந்தாங்க? சொர்க்கத்தில் இருந்தாங்க. அவங்க செஞ்ச தவறின் காரணமாக அல்லாஹ் கோபம் கொண்டு சொர்க்கத்திலிருந்து இறக்கி பூமிக்கு இறக்கி விட்டான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்டாங்க. நிறைய நாள் அழுது பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அவர்களை அல்லாஹ் மன்னித்த நாள் தான் இந்த முஹரம் மாதத்தில் ஒரு நாள். அடுத்ததாக நூஹ் அலைவசல்லம் அவர்களின் கப்பல், அந்த கப்பல் ஒதுங்கின ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜோதி மலை சொல்லிட்டு, அந்த ஒரு நாளும் முஹரம் மாதத்தில் தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, யூனுஸ் அலைவசல்லம் அவர்கள் மீன் வயிற்றுநூல் மாட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன், அந்த ஒரு திக்ரை அவங்க ஓதிக்கொண்டே இருந்தாங்க. ஓதுன உடனே அல்லாஹ் அவங்கள காப்பாற்றல. சிறிது காலம் அவர்கள் மீன் வயிற்றுநூல் தான் இருந்தாங்க. அப்படி அவங்க வெளியே வந்த நாள் முஹரம் மாதத்தில் இருக்கிற ஒரு நாள் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லி கொண்டே போகலாம். நிறைய வரலாற்று சம்பவங்கள் இந்த முஹரம் மாதத்தில் நடந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டின் முதல் மாதமாக இது இருக்கின்றது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இப்போ நமக்கு மட்டும் இது புனித மாதம் இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த முஹரம் மாதம் ஒரு புனித மாதமாக தான் கருதப்பட்டு வந்தது. அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு பரக்கத்தான மாதம் இது. பல நபிமார்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்த மாதம். அவர்களின் விதி அழகாக மாற்றப்பட்ட மாதம் இது. நம்முடைய விதியும் கண்டிப்பாக மாறும். வெறும் ஒரு நாள் செஞ்சு விட்டுடாம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ருகள், ஒவ்வொரு துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதுங்க. அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய விதியும் மாறும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த ஒரு மாதத்துல ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும், நீங்க நம்பிக்கையுடன் ஓதினால. இன்னைக்கு நான் என்ன ஒரு துவா சொல்ல போறேன்னா, ஒரு சிறந்த துவா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற துவா. முஹரம் மாதத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய திக்ருகளில் ஒன்று அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்துவது. ஏன்னா பெரும் படையான ஃபிரௌன் கிட்டேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான் அல்லவா அல்லாஹ், எந்த நாளில்? ஆஷுரா நாளில். அதனால தான் அந்த ஆஷுரா நாளில் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க யூதர்கள் காலத்தில் இருந்தே. நாம் நோன்பு வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நபிமார்கள் இந்த ஒரு இதில் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதத்தில். அது எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துவதுனா எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அந்த நன்மை உங்களுக்கு சேரும். அல்லாஹ்விற்கு நாம் ஒரு முறை நன்றி செலுத்தினா என்ன கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். பல முறை அல்லாஹ் அதற்கு பதிலாக நமக்கு அருட்கொடைகளை வாரி வழங்குவான். செல்வத்தில் பரக்கத் ஏற்படணும். இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் அதிக அந்தஸ்தான நிலைமையில் நம்ம உயரணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை உங்கள் வாயில் எத்தனை முறை வருகின்றதோ அதை விட பல மடங்கு உங்கள் அந்தஸ்துகள் எல்லாம் உயரப்போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. இன்னைக்கு நான் ஒரு நன்றி செலுத்துவதிலேயே தலை சிறந்த ஒரு திக்ரை தான் சொல்ல போகிறேன். இந்த திக்ருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து பல மடங்கு உயரும். நீங்கள் ஒரு முறை சொன்னாலே ஒரு 100 முறை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிங்க. ஏன்னா சின்ன திக்ரு தான், 100 முறை இனி வரும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்து உயராமல் இருப்பதில்லை. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல பரக்கத்தான செழிப்பான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அந்த திக்ருக்கு என்ன சிறப்பு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் திக்ரை சொல்லிடுறேன். பிறகு அதோட சிறப்பையும் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் கூட இதை ஓதாம விட மாட்டீங்க. இப்போ அந்த ஒரு துவா என்னன்னு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி
ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. இதுதான் இந்த துவாவோட மீனிங். ரொம்ப சின்ன துவா. இந்த துவாவை ஓதுறதால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னா, ஒரு மனிதர் இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க, அந்த நன்மையை கொண்டு செல்வதில் மலக்குமார்கள்கிட்ட போட்டி ஏற்படுது. அதாவது மலக்குமார்கள் பொதுவாகவே அல்லாஹ்வை திக்ரு செய்யும் அந்த கூட்டத்தில் எப்போவுமே இருப்பாங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள். அப்படி ஒரு மனிதர் ஓதிய இந்த துவாவை மலக்குமார்களுக்குள்ள போட்டி வருதான், கொண்டு போகிறதுல. எத்தனை மலக்குமார்கள்னா 12 மலக்குமார்கள் போட்டி போடுறாங்களாம். நான் கொண்டு போகிறேன், நீ கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு மலக்குமார்கள்கிட்ட போட்டி ஏற்படுதுன்னா, அப்போது அந்த ஒரு துவா எவ்வளவு சிறந்த ஒரு துவாவாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். அப்படி என்னதான் இந்த துவாவில் ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு. அதோடு இல்லாமல் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு செயல் தன்னை புகழ்வது. தன்னை புகழ்வதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான். அதே போல தன் அடியான் என்னைக்குமே தனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படியும் விரும்புகின்றான். இந்த 2 முக்கிய அம்சங்களும் சிம்பிளாக இந்த துவாவில் இருக்குது. அதனால தான் மலக்குமார்களுக்குள்ளே போட்டி ஏற்படுது. அப்போ அவங்களுக்கும் ஒரு பிடிச்ச திக்ரா தானே இருக்கும். ஏன்னா படைப்பினங்களிலே சிறந்த படைப்பு மனிதனாக இருந்தாலும் ஒரு அற்புதமான படைப்புனா மலக்குமார்களை சொல்லலாம். ஏன்னா மனிதன் கூட நிறைய நேரங்களில் தன் இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக தான் இருக்கிறான். ஆனால் மலக்குமார்கள் அப்படி இல்லை. என்றைக்குமே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் இதை செய்ய சொன்னால் அதை அப்படியே செய்வாங்க. எந்த மறுபேச்சையும் இல்லை. சாப்பிடாம தூங்காமல் 24 மணி நேரமும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றனர். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் நமக்கு சொல்கிற ஒரு திக்ர கேட்குறாங்க, அதை கொண்டு செல்ல போட்டி போடுறாங்கன்னா இதுக்கு நாம் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லை. அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு ஈஸியாக இந்த ஒரு துவாவை சொல்லிட்டு நம்ம பெற்று விடலாம். இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிங்க. ஒரு 100 முறை ஓதுனா உங்களுக்கு ரொம்பலாம் நேரம் இருக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு இதை ஓதிட்டு பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டம் பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதை அல்லாஹ்விடம் கேளுங்க. அல்லாஹ்விடம் அந்த கஷ்டத்தை சொல்லும் போது தான் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான். நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் அது எல்லாமே தீரும். துவாவிற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதுவும் இது போன்ற சிறந்த திக்ருகளை ஓதி நம்ம துவா செய்யும் போது அதிகமான நன்மை இருக்குது. அது மனசில் வச்சுக்கிட்டு அதிகமாக துவா செய்யுங்க. இந்த திக்ரை ஒரு நாளும் ஓதாமல் விட்டுடாதீங்க. நீங்கள் வழக்கமாக ஓதக்கூடிய திக்ருகளில் இதுவும் ஒன்றும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பரக்கத்தான இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிக அமல்களை செய்து அல்லாஹ்வின் அதிகமான நெருக்கத்தை பெற்று நம் கஷ்டங்களை தீர்க்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.